இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். இதை சொன்னவர் பவுல் அப்போஸ்தலன். இதை எப்போ சொன்னாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சொல்லியிருந்தாருனாக்க கொஞ்சம் நியாயமாக இருந்திருக்கும். ஏன்னா அப்போ அவர் வசதியாக இருந்தார், அதிகாரம் அவர் கையில் இருந்தது, அவர் சொன்னதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் இந்த வார்த்தையை அவர் எப்போ சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் வசதியெல்லாம் இழந்துட்டார். அது மாத்திரம் இல்லை, அதிகாரம் கிடையாது. அவர் கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்கிறாரு. அவர் சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் நமக்கு சொல்கிறாரு, அவர் சும்மா சொல்லலை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீச் பண்ணக்குள்ளே மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டு போயிடுவோம், பட் we don't practice in our life. ஆனால் பவுல் அந்த போல் கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதை ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதை தான் அவர் ப்ரீச் பண்ணதை நாம் பார்க்க முடியும். அப்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது, நான் 2 விதமான அவர் பாடுகள் மத்தியில் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24லிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதாயிலும் ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரா பாருங்களேன். யூதர்களால் 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன்கிறாரு. அப்புறம் மிலாறுகளால் அடிப்பட்டேங்கிறாரு. அப்புறம் கல்லெறி உண்டேன்கிறாரு. அப்புறம் என் சுய ஜனங்களால் நான் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள். He was beaten up by his own people. He was rejected by his own people. Not only by his own people, also by the Gentiles. புறஜாதி மக்கள் கூட அவரை சேர்த்துக்காமல் இருக்காங்க. இப்படி இருந்தாக்க சந்தோஷமாக இருங்கள்னு சொல்ல முடியுமா? ஆனால் சந்தோஷமாக இருங்க, நான் சந்தோஷமாக இருக்கன்னே அவர் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய அனுபவம் பாருங்கள். we should learn such an experience in our life. இந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரணும். இந்த சூழ்நிலை மோசமாக இருக்குது, ஊழியத்தினால பாடுகள். இதுக்கு நீங்கள் இந்த போர்ஷன் அவருக்கு எப்படி இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஊழியத்தினால பாடுகள், சஃபரிங் பிகாஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஊழியத்தினால பாடுகளை அவர் சந்திக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் கூட சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு ஆனால் சின்ன ஒரு பாடுகள் வந்தால் கூட நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க, அவங்க உடனே முறைச்சிட்டாங்க, இல்லை கசக்கி போட்டாங்கன்னு நமக்கு கோவம் வரும். இந்த வேலையாக வானாம் போ, இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டாலும் ஒன்று தான், ரட்சிக்கப்படாமல் போனாலும் ஒன்று தான்ங்கிறோம். இல்லை வேறு ஒரு காரியங்கள் ஏதாவது ஊழியத்தின் நிமித்தமாக நமக்கு சில பிரச்சனைகள் வந்தால் கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை. உடனே சோர்ந்து போயிடுவோம் இல்லைங்களா? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவங்கள தண்டி ஆண்டவரே, அக்கினியை இறக்குங்க ஆண்டவரே, நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே, நான் கட்டுறேன் ஆண்டவரே, உடைக்கிறேன் ஆண்டவரேம்போம். இங்கே பவுல் அதெல்லாம் செய்யலை. ஊழியத்தினால பாடுகள், அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அப்போவும் அவர் சந்தோஷமாக இருக்கிறதா அவர் இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிங்க. அடுத்தது பார்க்குறேன், அவர் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னு எந்த சூழ்நிலையின் மத்தியில் சொல்கிறாருன்னா, வியாதியின் மத்தியில் அவர் சொல்கிறார். வியாதியினால் வருகிற பாடுகள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால்
கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. அவருக்கு ஏற்கனவே பார்த்தா நான் ஊழியத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள், அதன் மத்தியில் அவர் சந்தோஷமாக இருக்கிறதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கிறோம் வியாதி. அவருக்கு ஒரு வியாதி இருக்கு மாம்சத்தில், சரீரத்தில். he had some sickness. he prayed 3 times to God. ஆனால் ஆண்டவர் சுகப்படுத்தலை. ஆனால் இந்த பவுல் மூலமாக அநேகர் சுகம் பெற்றாங்க. மரித்தவன் எழும்புனா, வியாதியஸ்தர்கள் சுகமாச்சு, பிசாசுகள் ஓடினது. ஆனால் அவருக்கு ஒரு வியாதிங்க. 3 முறை கேட்டிருக்காரு. 3 முறை கேட்டிருக்காருன்னா டெஃபினட்டாக அது அவர் நல்ல ஒரு சீரியஸாக தான் கேட்டிருப்பார். இல்லைன்னா அது ஒரு கஷ்டமான வியாதியாக தான் இருந்திருக்கும், அவரை பாதிக்கிறதா தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, சுகப்படுத்தலை. என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னார். இது போல் நமக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் கோபம் வந்துடும். அநேகர் இன்னைக்கு பார்க்குறோம், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை பார்க்குறோம். நான் ஜெபிச்சேன், நடக்கலை. நான் கேட்டேன், கிடைக்கல. நான் அதை கேட்டேன், ஆனால் இதை கொடுத்துருக்காரு. பிள்ளைங்க கூட பெற்றோர் இடத்துல கோச்சிக்குவாங்க, எனக்கு அதுதான் வேணும்பாங்க. ஆனால் நம்ம வேற ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தோன்னா கோவப்பட்டுருவாங்க. நான் சாப்பிட மாட்டேன் போகும்பாங்க, இல்லை உன் பேச்சை கேட்க மாட்டேன், நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. அநேகர் பார்க்குறோம் இன்றைக்கு வியாதிகளில் தலைவலி சரியாகலைன்னா கூட ஆண்டவர் மேலே கோபமாயிடுது நமக்கு. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் பலரை உயிரோடு எழுப்பினவர், பலரை சுகப்படுத்தினவர், பல பிசாசுகளிலிருந்து விடுவித்தவர். அவருக்காக போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு 3 முறை ஜெபித்ததை பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நோ சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதுன்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்கிறாரு. நான் மேன்மை பாராட்டுவேன் அதை பற்றி அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் சொன்னாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இதை சொல்கிறாரு. ஊழியத்தினால பாடுகள், நெருக்கங்கள். அவர் எங்கே போனாலும் அவருக்கு விரோதமாக யூதர்கள் எழும்பினாங்க. பிரஜாதி மக்களையும் தூண்டி விட்டாங்க. இவன் கலகக்காரன், இவன் சாகத்தை தகுதி உள்ளவன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது இப்போது நான் வசதியாக இருந்துக்கிட்டு ஒரு ஏழையை பார்த்து நீ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் நான் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன், நான் சொல்லும் பொழுது அது ஒரு சாட்சியாக இருக்கும். அதுதான் உண்மையுள்ள சாட்சியும் கூட பிரியமானவர்களே. 2வது, வியாதியினால் பாடுகள். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்காமல் இல்லை, ஆனால் 3 முறை ஜெபித்து ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுக்கவில்லை, என் கிருபை போதுன்னு சொல்லிட்டார். ஆனால் பவுல் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன் டுடே? ஆர் யூ சேட் ஃபார் த சஃபரிங் யூ ஆர் கோயிங் த்ரூ? நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? இல்லை, செக். நம்ம இப்போது காலையில் நம்ம சுய பரிசோதனை செய்வோம். நான் எப்படி இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதில் கலந்து கொண்டிருக்கிற எப்படி இருக்கீங்க? சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், இதற்காக நம்ம சோர்ந்து போயிருக்கோமா, துக்கமாக இருக்கோமா? ஆர் யூ ஆங்க்ரி வித் காட் ஃபார் அன்ஆன்சர்டு ப்ரேயர்? பதில் கிடைக்காத ஜபத்திற்காக நீங்கள் ஆண்டவர் இடத்துல கோபமாக இருக்கீங்களா? அநேகர் அப்படி இருக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி அப்படி இருக்கான். அவனுக்கு பல இடங்களில் ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. ஆனால் அவன் எந்த ஒரு இடத்துலையும் அவன் நிற்கிறது கிடையாது. 3 மாதம் 6 மாதம் அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, சம்பளம் சரியில்லை. அவன் ஆண்டவர் மேலே இன்றைக்கு கோபமாக இருக்கிறான். ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைங்கிறான். அப்படி யாராவது இருக்கீங்களா? பவுல் அப்போஸ்தலன் ஒரு பரிசுத்தவான். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொன்னார். ஆனால் அவருக்கு வந்ததெல்லாம் ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள், அடிகள். போன இடத்துலலாம் அடித்தாங்க, அவரை கல்லால் அடித்தாங்க, துப்புனாங்க.
he deserve for deathன்னு சொன்னாங்க. உங்களே என்னை யாராகலாம் அப்படி செஞ்சிருக்காங்களா? ஆனால் அவர் சொல்றாரு, சந்தோஷமா நான் இருக்கேன் கிறிஸ்துவுக்குள்ளாக, நீங்க இருங்க அது போல அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, சின்ன வியாதி, ஒரு ஜுரம் வந்துட்டா போதும், உடனே நம்ம ஐயோ நான் ஆண்டவருக்காக போனேன் எனக்கு ஜுரம் வந்துருச்சு. ஆனால் இவருக்கு உடம்புல சரீரத்தில் வியாதி இருந்தது. 3 முறை கேட்குறாரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை கேட்குறாரு. ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதுன்றாரு. அது புரியாத விஷயமா இருக்கு. we don't know sometimes what God is doing in our life. He is able to deliver us, he is able to heal us. ஒரு செகண்ட்ல அவர் சொன்னா ஆகும், கட்டளையிட நிற்குங்க. Sometimes it doesn't happen in our life, but we don't know the truth, we don't know the secret. அது நமக்கு தெரியறதில்லை, only God knows it. ஆனால் அந்த சூழ்நிலையில் பவுல் சொல்றாரு, என் பலவீனத்தில் நான் இருக்கும் பொழுதே நான் பிரியப்படுறேன், சந்தோஷப்படுறேன்னு சொல்றார். I am not worried about my sickness, I am not worried about my afflictions, I am happy in Christ. நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றார். பிரியமானவர்களே, நாம கோபமா இருக்கோமா? இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, மேரேஜுக்காக ஜெபிக்கிறேன், குழந்தைக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபிக்கிறேன், என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறேன், என் கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க பதில் கொடுக்கல, நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் இனிமே ஜெபிக்க மாட்டேன், இனிமே நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனிமே நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன். அப்படி இருக்கோமா? நம்ம காலை வேளையில ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் சொல்றாரு. பவுலை பாரு, அவன் வசதியா இருந்தான், கமாலியல் பாதத்துல படிச்சவன், அதிகமா படிச்சவன் அவன், ஆனா அதிகமா அடிபட்டவனும் அவன் தான். அவனை தரக்குறைவா நடத்தினாங்க, இழுத்துக்கிட்டு போனாங்க, ரோட்ல சட்டையெல்லாம் கிழிச்சாங்க. அவன் பாரு என்ன சொல்றான்னு, சந்தோஷமா இருங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கிறான்னு சொல்றாப்புல. சிறைச்சாலையில இருந்து சொல்றாரு, பிலிப்பியர் சபைக்கு சொல்றாரு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. as a church, எல்லாம் இயேசுவே சர்ச் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன உபத்திரவங்கள், சில எதிர்ப்புகள், சில குறைவுகள், சில வியாதிகள் மத்தியில் முறுமுறுக்கிறோமா? ஆண்டவருக்கு விரோதமா பேசுறோமா? எனக்கே ஆண்டவர் செய்யல, நான் என்னத்தை போய் இன்னொருத்தருக்கு சொல்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட போதனைகள் இன்றைக்கு சபையில் இல்லை. இது போல போதனைகள் கிடையாது. இயேசுகிட்ட வந்தீங்கன்னா உனக்கு வேலை கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும், இயேசுகிட்ட வந்தீங்கன்னா குழந்தை கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தால் வேலை கிடைக்கும். இப்படிப்பட்ட உபதேசங்களால இன்றைக்கு சபைகள் தோற்று போயிட்டாங்க. They have failed in gospel work. So many churches, they are facing that crisis. அதனால தான் அந்த சபைகளில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அற்புதங்களோ அடையாளங்களோ நடக்கிறதில்ல. 1ஆம் நூற்றாண்டு சபையை நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. பிரஜாதி மக்கள் பயந்தார்கள், அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு பாருங்க, சபைகள் எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. So many churches, they are dead churches. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சபையை நேசிக்கிறார். நம்முடைய பாஸ்டருக்காக, நம்முடைய சிஸ்டருக்காக, ஒவ்வொருவருக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் எழும்பி நிற்கணும். நம்முடைய பிரச்சனைகள் அல்ல, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னால் கூட சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. ஆண்டவர் என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனால் சிறு சிறு காரியங்களை நான் பார்த்துட்டு முறுமுறுக்கிறது உண்டு. பிரியமானவர்களே, இந்த காலை வேலையில் நான் கூட ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு தான் கேட்க போகிறேன். ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்ல போகிறேன். எப்படி நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம போதிக்கிறோம்? நான் கூட அந்த போர்ஷனை நான் மெடிடேட் பண்ணும்பொழுது நான் யோசித்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இப்படி போதிச்சேன், நான் தவறிட்டணும்னு யோசிக்கிறேன். கஷ்டமே வரக்கூடாது. நான்லாம் பல முறை நினச்சேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. அது முட்டாள்தனம், அது முட்டாள்தனம். நான் சொல்கிறேன், நான் அதுபோல் யாருமே யோசிக்காதீங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. படணும். We should go through sufferings. Then only we should know about the power of God. We should know about the grace of God. We should know about the love of God.
கர்த்தருடைய அன்பு எப்படி தெரியும் பிள்ளைகளுக்கு? பாடுகள் வழியாக தான் கற்றுக்குவாங்கங்க. கஷ்டப்பட்டாதான் அவங்க கற்றுக்குவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அவங்க பிள்ளைங்க எதை கேட்டாலும் அவர் சொல்லுவாரா, ஏசுகிட்ட போய் கேளு, ஜெபி அப்படிம்பாராம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அந்த கேட்ட அந்த பொருளையோ காரியத்தையோ செய்வாராம். நம்ம ஆர் வி டூயிங் லைக் தட்? ஆர் வி டீச்சிங் அவர் சில்ட்ரன்? இந்த காலை வேலையில் நம்ம கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களை. ஏதோ காலையில் ஒரு ஜெபம் நடக்குது, அதில் ஜூமில் சேர்ந்தோம், ஆமேன் போட்டோம், இல்லாட்டி நம்ம பாஸ்டர் அம்மா கேட்பாங்க, பாஸ்டர் கேட்பார். இல்லை, லேர்ன் ஃப்ரம் வேர்ட் ஆஃப் காட், லேர்ன் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். பவுல் சொல்கிறாரு, நான் போதிக்கப்பட்டங்கிறாரு. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். Church should teach these things to the believers, members of the church. Is it possible to say like Paul? பவுலை போல நம்மால இப்படி சொல்ல முடியுதா? இல்லைன்னா இப்போ காலை வேலையில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் முறுமுறுத்திருக்கேன், நீங்கள் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு கோபமாக கூட இருந்திருக்கேன். பேக் ஸ்லைட் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு அற்புதம் நடக்கலை, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன், யாராகிலும் இருந்தாங்கன்னா அவங்க பேரை கூட சொல்லி இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறாரு, கட்டப்பட்ட சூழ்நிலையில், அடிக்கப்பட்ட சூழ்நிலையில், வியாதியின் மத்தியில் அவர் சொல்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் சர்ச் பி ஹாப்பி, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், சபைக்கு கற்றுக் கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்பொழுது ஒரு சந்தோஷமுள்ள ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஃபாதர், வி வர்ஷிப் யூ, அடோர் யூ ஃபாதர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி சந்தோஷமாய் வாழ்வது, உபத்திரவின் மத்தியத்தில், வியாதியின் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் எப்படி சந்தோஷமாய் வாழணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களப்பா. எங்களுடைய முறுமுறுப்புகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக கோபமாக இருந்தோம், மன்னிங்கப்பா. எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்கலன்னு நாங்கள் ஆண்டவரே அஜாக்கிரதையாக இருந்தோம், எங்களை மன்னிங்க சுவாமி. அஸ் அ சர்ச் ஃபாதர் வி ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் லார்ட். ஆண்டவரே, அஸ் அ ஃபேமிலி லார்ட் வி ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஃபாதர். as an individual we ask forgiveness Lord. ஆண்டவரே, எங்களுக்கு நடக்கட்டும், எது நடக்காமல் போனாலும் சரி ஆண்டவரே, அன்றைக்கு எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் வேறே தேவரை வணங்குவதில்லை அப்படின்னு சொன்னாங்களோ அதே அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுங்க, குடும்பங்களுக்கு கொடுங்க, பெற்றோர்களுக்கு கொடுங்க, பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலை வேலையிலே அவங்க கற்றுக்கொள்ளட்டும் உடைய பாதத்திலே. ஆண்டவரே, நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறாரே, அதே அனுபவத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சூழ்நிலை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, ஏற்ற வேலையில் அதை நீங்கள் விடுவிக்க வல்லவர் என்பதை அவங்க உணரட்டும் சுவாமி. லெட் தம் என்ஜாய் தர் லைஃப் ஃபாதர், லெட் தம் ரிஜாய்ஸ் இன் யூ ஃபாதர். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அந்த குடும்பங்களிலே இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, பாஸ்டர் நெல்சன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபையின் எல்லை பெரிதாகட்டும் சுவாமி. தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.